வணக்கம் மக்களே. ஒரு ஒரு ஆப் ஒன்று ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, அந்த ஐடியாவோட ஃபீட்பேக் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் தேவை. அதே மாதிரி இந்த ஆப் வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப். ஸோ எப்படி ரீச் அவுட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேபி அது கரெக்டான பர்சன் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பப்ளிக் வந்து அவங்களோட இன்னும் கம்ப்ளைண்ட்ஸோ இல்லை அவங்களுக்கு இருக்க ஒரு கன்சர்னை வந்து கவர்மெண்ட்டுக்கு ரீச் பண்ணுறது வந்து ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மனு கொடுக்கலாம், நேரில் போய் கம்ப்ளைண்ட் இது பண்ணலாம். நிறைய ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. லைக் போலீஸ்க்கு ஒரு ஆப் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது இன்னும் எஃபெக்டிவாக எவ்வளோ ஈஸியாக ஒரு பொதுமக்களோட வாய்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். அதே சமயம் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து அது எந்தளவுக்கு எஃபெக்டிவாக அவங்களுக்கு ரீச் ஆகுது, எவ்வளோ ஈஸியாக ரீச் ஆகுது, எந்த மாதிரி ரீச் ஆகுது. ஸோ இதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப் நேம் வந்து நம்ம தமிழ்நாடு. ஸோ இந்த ஆப் பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம காமன் பீப்புள் அவங்க ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அதிலே வந்து அவங்கள அந்த ரிப்போர்ட் பண்ண இஷ்யூவோட ட்ராக்கிங் ஸ்டேட்டஸும் பார்க்குற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது எப்படி ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து பேசிக்காக அவங்க டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க கன்சர்ன் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு சம்மந்தமான ஹைவேஸ் மெயின் டிபார்ட்மெண்ட்டாக இல்லை எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட். ஸோ ஈச் டிபார்ட்மெண்ட் அவங்களோட கன்சர்ன் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். ப்ளஸ் அவங்க லொக்கேஷன்ஸ் ஆட் பண்ணலாம். அடுத்து ஃபோட்டோ இல்லை வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். அண்டு அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் அந்த இஷ்யூ என்ன இஷ்யூன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க சப்மிட் பண்ணலாம். ட்ராக் பண்ணலாம், எப்படி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நம்ம பீப்புளோட ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து சிட்டிசனோட நம்ம காமன் பீப்புளுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ். ஸோ இவங்க இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சப்மிட் ஆகுது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டேஷ்போர்ட்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு அமைச்சருக்கு அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த பப்ளிக் கொடுக்குற ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது பேஸ் பண்ணி ஏஐ வந்து அதோட சிவியாரிட்டி வந்து கேட்டகரைஸ் பண்ணோம். ஸோ எவ்வளோ முக்கியம் ஸோ எப்படின்னா பேசிக்காக ஹை, மீடியம், லோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்ணோம். சிமிலராக இருக்கிறத வந்து அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக கேட்டகரைஸ் பண்ணிக்கும். ஸோ எவ்வளோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அவரோட ஒரு டிபார்ட்மெண்ட் இவருக்கு அந்த இப்போ எக்ஸாம்பிள் அந்த மினிஸ்டருக்கு இந்த அக்சஸ் இருக்கும். அவங்களோட இது சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ இஷ்யூ இருக்குது, எவ்வளோ ஹை ப்ரையாரிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இன் ப்ரோக்ரஸில் இருக்குது, எவ்வளோ ரிசால்வ் பண்ணியாச்சு, எவ்வளோ டைம் எடுத்துக்குது, இதெல்லாம் அவங்களால பார்க்க முடியும். ஸோ ஸ்டேட்டஸ் வைஸ் அவங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி ப்ரையாரிட்டி வைஸ் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதே மாதிரி அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்க டாப் இஷ்யூஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணி அது காமிச்சிரும். ஸோ இதெல்லாம் அவங்களால மினிஸ்டரோட இது பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்ட். ஸோ சிஎம் அவரோட டேஷ்போர்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சேம் நம்பர் ஆஃப் இஷ்யூஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஹை ப்ரையாரிட்டி இஷ்யூ இருக்குது, எவ்வளோ இன் ப்ராக்ரஸில் இருக்குது, எவ்வளோ ரிசால்வ் ஆகிருக்கு, எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹீட் மேப்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாடு மேப்பில் எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இஷ்யூஸ் இருக்குது, ஸோ அதை வச்சு அந்த ஒரு ஹீட் மேப் மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிக கன்சர்ன் இருக்குது, எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாப் 5 டிபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் இஷ்யூஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணோம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ப்ரையாரிட்டி இஷ்யூஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி கேட்டகரி வைஸ் எந்த கேட்டகரியில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிக கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது இல்லாமல் ஏஐயோட இன்சைட்ஸ் இருக்கும். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு பர்டிகுலர் இஷ்யூ வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் ரீசெண்டாக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணி ஒரு இன்சைட் ஏஐ கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்யூச்சரில் இது வர சான்சஸ் இருக்குது, இல்லை இங்கே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவர்னன்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஸோ இதில் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு நான் இப்போ இருக்க சிஸ்டமுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ விசிபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஸோ மக்களுக்கு நம்மளோட கம்ப்ளைண்ட்டு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்க்க முடியும். அவங்களால ஈஸியாக ஒரு பிளாட்ஃபார்மில் கவர்மெண்ட்டுக்கு அது போய் ரீச் ஆகுது, அந்த அஃபீஷியலுக்கு ரீச் ஆகுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு மேபி ஸோ மெனி ரீசன்ஸ்னால அந்த எல்லாரோட கன்சர்னும் வந்து ரீச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக எல்லாரோட இஷ்யூஸும் கம்ப்ளைண்ட்ஸும் ரீச் ஆகும். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது மட்டும் இல்லை, இந்த டேஷ்போர்ட்ஸ் இந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்னா, அது அனலைஸ் பண்ணி நம்ம கேட்டகரைஸ் பண்ணி எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், எங்கே என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த பர்டிகுலர் இது இஷ்யூ அதிகமாக இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் ஒரு சப்போர்ட் பண்ணணும் எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு. சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்டு ஒரு கம்ப்ளீட் இமேஜ் கொடுக்கும். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, எந்த ஊரில் இருக்குது, ரீசெண்டாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் பிக்சர் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் அந்த ஐடியா. சும்மா ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி ஒரு டேஷ்போர்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது ஓகே ஆச்சு, இது அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கிங் மாடல் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குது, இதில் ஏதாவது குறைகளோ இல்லை இது வந்து இது ஆல்ரெடி இருக்குது, இல்லை இது வந்து நல்லாயிருக்கு. ஸோ வாட் எவர் ஃபீட்பேக், உங்களோட ஃபீட்பேக் வேணும். அதே மாதிரி இன்கேஸ் இது உங்களுக்கு நல்லா இருக்குது, இது வந்து கண்டிப்பாக ஸோ தமிழ்நாடு மக்களுக்கும் சரி, அரசாங்கத்துக்கும் சரி, இது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கரெக்டான பீப்புளுக்கு ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி.